இன்றைக்கி நம்ம சிக்கன் கிரேவி தாங்க பார்க்க போகிறோம். சிம்பிளாக எப்படி ஈஸியாக டக்குன்னு செய்கிறதுன்னு. ஒரு காஞ்ச மிளகாய், ஒரு பச்சை மிளகாய், ஆனியன் கொஞ்சம் லைட் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா சிக்கன் இது 1/2 kg. இது பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு நான் இதில் போட்டு இப்படி அரைச்சி வச்சுருக்கேன். ஒரு நாள் நான் கரண்ட் இல்லைன்னு சொல்லிட்டு இப்படி ட்ரை பண்ணி பார்த்தேன். பட் இதில் அரைச்ச டேஸ்ட்டு இஞ்சி பூண்டா என்னன்னு தெரியல, அன்றைக்கி செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதுலேருந்து நான் இஞ்சி பூண்டு எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக எப்போ தேவையோ அப்போ நான் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக போட்டு அரைச்சி நான் இப்படி தான் பண்ணிக்கிறேன். ஆனியன் கொஞ்சம் நல்லா ப்ரௌனிஷ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இந்த இஞ்சி பூண்டை போட்டுடலாம். நீங்களும் இந்த மாதிரி இதில் அரைச்சி ட்ரை பண்ணி பாருங்கள். இது டேஸ்ட் உண்மையாகவே கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க. சிக்கனை போட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க, மல்லித்தூள் 1 ஸ்பூன், மிளகாத்தூள் 1 ஸ்பூன், இது 3த்தையும் போட்டுட்டு சால்ட் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டு இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணுங்க. இந்த எண்ணெய் பிரிஞ்சு வரணும் கொஞ்சம். ஆக்சுவலி யூடியூப் வீடியோ சேனல் இப்போ தான் ரீசெண்டாக ஸ்டார்ட் பண்ணி வீடியோஸ் போட ஆரம்பித்ததுக்கப்புறம் நான் லைட்டாக ஒரு குட்டி பிஸ்னஸ் மாதிரி ஒன்று ஸ்டார்ட் பண்ணேன். குக்கிங் பிஸ்னஸ், சின்ன ஆர்டர்ஸ், பர்த்டே ஆர்டர், வளைகாப்பு, இந்த மாதிரி. இன்னும் நான் பெரிய அளவில் எதுவும் பண்ணலை, இதுக்கு தெரிஞ்சவங்களுக்கு மட்டும் செஞ்சு கொடுத்துட்ருக்கேன். இப்போ இந்த சிக்கனுமே எதுக்கு நம்ம செய்கிறோம்னு பார்த்திங்கன்னா, இப்போ இந்த சிக்கனுமே நம்ம எதுக்காக பண்ணிகிட்ருக்கோன்னு பார்த்திங்கன்னா, ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க கொஞ்சம் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டிருந்தாங்க. இன்றைக்கி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வராங்க, கொஞ்சம் சிக்கன் கிரேவி சப்பாத்தி மட்டும் எனக்கு நைட் டின்னருக்கு வேணும், ப்ளீஸ் எனக்காக கொஞ்சம் செஞ்சு கொடுங்க. நான் எப்பவும் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கறது இல்லை, ஏன்னா சம்டைம்ஸ் நம்மளால் முடியும், சம்டைம்ஸ் முடியாதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஆர்டர்ஸ் நான் எடுக்கிறது இல்லை. ஆனால் அவங்க கொஞ்சம் ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டதுனால நம்ம இன்றைக்கி இந்த ஆர்டர் செஞ்சு கொடுக்குறோம். 1/2 kg சிக்கனும் ஒரு 15 சப்பாத்தியும் கேட்டிருக்காங்க. இதுதான் நம்ம இன்றைக்கி செஞ்சு கொடுக்குறோம். இந்த மாதிரி நம்ம எண்ணெய் தெரிஞ்சு வரும்போது இங்கே நான் ஒரு 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், இதை போட்டுருவோம். இப்போ இந்த 3 தக்காளி போட்டு கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணணும். பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அப்புறம் அதே மாதிரி கொஞ்சம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இப்போ அதே மாதிரி நான் இஞ்சி பூண்டு உரலில் இடித்து அரைக்கிறதுன்னு சொன்னது சின்ன ஆர்டர்ஸ்க்கு மட்டும்தாங்க. அதாவது எங்கள் வீட்டுக்கும் இந்த மாதிரி ஏதாச்சும் வந்துச்சுன்னா அதுக்கும் தான் மட்டும்தான் உரலில் இடிக்கிறது. மற்றபடி ஆர்டர்ஸ் வெளியில் வர பர்த்டே ஃபங்க்ஷன் அதுக்கெல்லாம் அப்படி பண்ண முடியாது. அதுக்கெல்லாம் நம்ம உரலில் அடிக்கணும்னா நமக்கு பெரிய உரல் தான் வேணும். ஆனால் ஃப்யூச்சரில் அந்த பிளான் கண்டிப்பாக இருக்குது. அம்மியில் இஞ்சி பூண்டு ரெடி பண்ணி குக்கிங்க்கு பயன்படுத்துகிறோன்னு கண்டிப்பாக இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். இப்போதைக்கு ஆர்டர்ஸ் குக்கிங்கெல்லாம் நான் மிக்ஸி ஜாரில் தாங்க இஞ்சி பூண்டு அரைச்சிட்ருக்கேன். இந்த மாதிரி ஸ்டேஜ் வரும்போது 1 ஸ்பூன் கர்ட் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் பிரிகிற வரைக்கும் நம்ம இதை மூடி வச்சிடலாம். இதில் நான் மிளகு சீரகம் கொஞ்சம் வறுத்து வச்சுருக்கேன். இதை அரைச்சி நம்ம இதில் 1 ஸ்பூன் எடுத்து நம்ம அதை ஆட் பண்ணணும் லாஸ்ட்டாக இறக்கும்போது. சப்பாத்திக்கு ஆல்ரெடி நான் மாவு பிசைஞ்சு வச்சுருக்கேன். இதை இனிமேல் நம்ம உருட்டி திரட்டணும். இப்போது இந்த நல்லா எண்ணெய் பிரித்து வந்துடுச்சு. இதில் 1 கிளாஸ் வாட்டர் ஆட் பண்ணி அவ்வளோதான். கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ்க்கு ஹை ஃப்ளேம் வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் லோ ஃப்ளேமுக்கு எண்ணெய் பிரிகிற வரைக்கும் நம்ம விட்டுறணும். அவங்க கொஞ்சம் ரொம்ப வாட்டரியாகவும் வேண்டாம், ரொம்ப திக்காகவும் வேண்டாம், கொஞ்சம் செமி கிரேவியாக கொடுங்கன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ இதுதான் கரெக்ட் பேஸாக இருக்கும். ஆக்சுவலி மிளகு சீரகம் எப்போ நான் இப்படி இடிக்க தாங்க செய்வேன். ஆனால் இன்றைக்கி எனக்கு கொஞ்சம் அதிகமாக தேவைப்படுறதுனால இடிக்க டைம் இல்லை. அதனால் இன்றைக்கி மிக்ஸியில் ஜாரில் போட்டு அரைச்சிடுவேன். பாருங்கள், அரைச்சுன்னு இந்த கலர் இருக்கணும் மிளகு சீரகம், அப்போ தான் நல்லாயிருக்கும். ரெடி பண்ணியாச்சு, இதை போட்டு எடுக்கணும். இப்போ சிக்கன் இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் இருந்தால் போதும். அதனால் நான் இப்போயே இந்த மிளகு சீரகத்தை அரைச்சதை ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கேன், அந்த கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இது ஒரு 5 மினிட்ஸ் வச்சுட்டு இப்படி ஆஃப் பண்ணிட வேண்டியது. ஃபைனலாக நம்ம சிக்கனும் சப்பாத்தி ரெடி ஆச்சு. இதை அவ்வளோதான், ஆட் பண்ணி கொடுத்துட வேண்டியது தான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.